அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே வணக்கம். இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம். இன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் 5ஆம் தேதி மௌனம் கலைக்கிறேன், மனம் விட்டு பேசப் போகிறேன் என்று 2 நாட்களுக்கு முன்பு அறிக்கை வெளியிட்டிருந்தார் பத்திரிகையாளர் சந்திப்பில். ஆனால் இன்று 5ஆம் தேதி பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி அதில் என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே சொன்னதை தான் சொல்றார். அவர் என்ன சொல்றாருன்னா, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அனைவரும் பிரிந்திருக்கிறார்கள், அவர்களை ஒன்றிணைந்து தேர்தலை சந்திப்போம். ஐயா செங்கோட்டையன் அவர்களின் கருத்தை நாங்கள் வரவேற்கிறோம். உண்மையாகவே ஏன்னு சொன்னா, செங்கோட்டையன் அவர்களின் ஆய்வுப்படி அது உண்மை. கண்டிப்பாக எடப்பாடி அவர்கள் பரிசீலிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பதிலாக வேறொரு கட்சி காலு ஊன்றுவதற்கு முன் எடப்பாடி அவர்கள் இந்த முடிவை எடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், ஐயா செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இபிஎஸ்ஐ நியமித்ததே சின்னம்மா தான். ஆகையால் சின்னம்மா அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் தினகரன் அவர்களையும் யார் கட்சியிலிருந்து பிரிந்து போனார்களோ அவர்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு வரணுன்றது தான் அவருடைய ஏழ்மை. அதனால் ஓபிஎஸ் இபிஎஸ் உடனடியாக ஒரு நல்ல முடிவை எடுப்பாருன்னு அதிமுக தொண்டர்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதோட இல்லாமல் கண்டிப்பாக 10 நாள் கெடு கொடுத்துருக்காக. அந்த 10 நாள் கெடுவில் எதுவும் நடக்கவில்லை என்றால் திரும்பவும் கட்சியில் உள்கட்சி பூசல் நடக்கும் என எச்சரித்திருக்கிறார்கள். பிஜேபி வலையில் அதிமுக சிக்கிக்கொள்ளாமல்